வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ். நம்ம தமிழில் பேசுகிறதா இருந்தாலும் இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்தாலும் இல்லை எந்த ஒரு லாங்குவேஜில் நம்ம பேசுகிறதா இருந்தாலுமே நம்ம 3 டைப்ஸில் தான் நம்மளோட ஸ்பீக்கிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், ஆல்ரெடி நடந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ தட் இஸ் பாஸ்ட். நெக்ஸ்ட் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறத பேசுவோம், அது வந்து ப்ரெசண்ட். அனதர் ஒன், இதுக்கப்புறம் நடக்க போகிறத பற்றி பேசுவோம். ஸோ தட் இஸ் ஃப்யூச்சர். இந்த 3 பேஸில் தான் நம்மளோட ஸ்பீக்கிங்கே இருக்கும். இப்போ டென்சஸ் அப்படின்னா இந்த 3 காலங்கள், பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர்ஸ், அதை வந்து எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறதா அந்த டென்சஸ். ஸோ நம்ம டென்சஸ் லேர்ன் பண்ணாலே 75% இங்கிலீஷை வந்து கவர் பண்ணிடலாம். டென்சஸ் இட் கவர்ஸ் 75%. ஸோ இட் வில் கிவ்ஸ் அ கான்ஃபிடென்ட். அது வந்து நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட், புது கான்ஃபிடென்ட்டை வந்து இந்த நம்ம டென்ஸ் படிக்கிறதுனால நமக்கு தெரியும். ஸோ அனதர் 25% எப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு இங்கிலீஷ் வீடியோ டெய்லி நம்ம பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது நிறைய நியூ வேர்ட்ஸ் வித் மீனிங் நமக்கு வந்து தெரிய வரும், புது வார்த்தைகளும் அதோட அர்த்தங்களும். அப்புறம் வந்து ஆல்ரெடி நமக்கு ஞாபகம் இருக்கும், ஆனால் அதை மறந்துருப்போம். நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் மறந்துருப்போம். அந்த மாதிரி வார்த்தைகளும் நமக்கு வந்து மறுபடியும் ரிமைண்ட் ஆகும். ஸோ நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ப்ளஸ் இந்த டென்சஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து ஈஸியாக பேசிடலாம். ஓகே, இப்போ டென்சஸோட ப்ரெசன்ட் டென்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். அதில் என்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், கண்டினியூஸ் டென்ஸ், பெர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாஸ்ட். பாஸ்ட்லேயுமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஃபியூச்சர். ஃபியூச்சர்லேயும் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த 3 ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்ஸ் நமக்கு தெரிஞ்சாலே யூ கேன் ஸ்பீக் இன் மோர் ஃப்ளூவெண்ட்லி இன் இங்கிலீஷ். நம்மளால நல்லா ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும். இதுக்கு நம்ம வந்து இந்த 3 டென்ஸையும் நல்லா படித்தாலே போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம நார்மலாக நடந்துக்கிட்டு இருக்குது, இல்லைன்னா ஒரு மாறாத உண்மைகள், இல்லைன்னா டெய்லி நடந்துக்கிட்டு இருக்க, டெய்லியுமே நடக்கும் இல்லையா, அந்த சென்டென்ஸை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்லுவோம். அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஐ, யூ, வி, தே. அதாவது ஐனா நான், யூனா நீ அல்லது நீங்கள், வீனா நாங்கள், தேனா அவர்கள். இந்த மாதிரி சப்ஜெக்ட் வரதா இருந்தா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சப்ஜெக்ட் அப்படி எழுதிடுவோம். பிளஸ் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், அதாவது ப்ரெசன்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா ஏதாவது வேர்ட் ஆட் பண்ணால் நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஹீ, ஷீ, இட், நேம். இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்தா அதே அந்த சப்ஜெக்ட் அப்படியே போட்டு பிளஸ் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் சேம் அதே தான், பிளஸ் அது கூட ஒரு எஸ் ஆட் பண்ணணும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஐயோ வி தே வந்தா சப்ஜெக்ட் பிளஸ் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மட்டும் அப்படியே போடணும். ஹீ, ஷீ, இட், நேம் வந்தா சப்ஜெக்ட் பிளஸ் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டு அது கூட ஒரு எஸ் ஆட் பண்றோம். எக்ஸ்ட்ரா என்ன சென்டென்ஸ் வேணுமோ அதை நம்ம அப்புறம் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல மாறாத உண்மைகள், அதாவது மாறாத உண்மைகள்னா எப்படின்னா, இப்போ த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னா சன் வந்து கிழக்கு பகுதியில் உதிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் மாறாது இல்லையா, அந்த மாதிரி இதுவும் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கீழே தான் வரும். நம்ம டெய்லி பண்ற ரொட்டீன். டெய்லினா எப்படி, இப்போ ஐ வேக்கப் இயர்லி இந்த மார்னிங் அப்படின்னா நான் சீக்கிரமாவே மார்னிங் எந்திரிச்சிருவேன். இது வந்து டெய்லியுமே நடக்குது அப்படின்னா அதுவும் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் கீழே தான் வரும். இப்போ ஐ கோ டு பெட் இன் நைட் அட் 9 PM அப்படின்னா நான் வந்து என் பெட்டுக்கு நைட்டு 9 மணிக்கு தூங்க போவேன் அப்படின்னு சொன்னா அது எப்பவுமே நடக்கிறதா இருந்தா அதுவும் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் கீழே தான் வரும். ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் தினமும் காஃபி குடிக்கிறேன். ஸோ நான்னா ஐ, தினமும் எவ்ரிடே. ஸோ இது டெய்லி நடக்குது. ஸோ இதுவும் ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் கீழே தான் வரும். காஃபினா காஃபி, குடிக்கிறேன்னா ட்ரிங்க். ஸோ இதுல என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கு, ஐ தான் வந்திருக்கு. ஐயோ வீதே வந்தா நம்ம வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடணும். நம்ம அதே மாதிரி வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், குடிக்கிறது தான் அந்த வேர்பு, அது வந்து ட்ரிங்க். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நம்ம அப்படியே போட்டிருக்கோம். நான் தினமும் காஃபி குடிக்கிறேன்னா ஐ ட்ரிங்க் காஃபி எவ்ரிடே. ஓகே, அனதர் ஒன் எக்ஸாம்பிள். நான் என் நண்பர்களுடன் விளையாடுகிறேன். நான்னா ஐ, என் நண்பர்கள் அப்படின்னா மை ஃப்ரெண்ட்ஸ், விளையாடுகிறேன் பிளே. நண்பர்களுடன், உடன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு தான் நம்ம வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கு. ஸோ ஐயோ இதே வந்து என்ன பண்ணுவோம், அந்த சப்ஜெக்ட் அப்படியே ஐ போட்டுட்டு நெக்ஸ்ட் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடுவோம். விளையாடுறதுக்கு பிளே, ஸோ பிளே போட்டிருக்கோம். ஐ பிளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவன் தண்ணீர் குடிக்கிறான். அவன்னா ஹி, தண்ணீர்னா வாட்டர், குடிக்கிறான், குடிக்கிறனா ட்ரிங்க். ஸோ இது ஒரு அவன் தண்ணி குடிக்கிறான் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான். இப்போ அவன்னா ஹி இல்லையா, ஹி ஷி இட் நேம் இந்த சப்ஜெக்ட்லாம் வந்தா நம்ம வேர்ப் கூட ஒரு எஸ் ஆட் பண்ணணும். அதான் நம்ம ஸ்ட்ரக்சர். ஸோ ஹி வேர்ப் வந்து ட்ரிங்க், அது கூட ஒரு எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஹி ட்ரிங்க்ஸ் வாட்டர். அவன் தண்ணீர் குடிக்கிறான், ஹி ட்ரிங்க்ஸ் வாட்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் நார்மல் சென்டென்சஸ். அதே இதை நெகட்டிவா எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்னு இப்போ பார்க்கலாம். சேம் ஐ யூ வி தே இந்த சப்ஜெக்ட் வந்தா நம்ம டு நாட். நெக்ஸ்ட் ஹி ஷி இட் நேம் இந்த சப்ஜெக்ட்லாம் வந்தா நம்ம டஸ் நாட் ஆட் பண்றோம். நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் விளையாடுகிறேன் அப்படின்னு பாசிட்டிவ் சென்டென்ஸ் இருக்குதா, நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து நான் விளையாடவில்லை. ஸோ ஐ டு நாட் பிளே அந்த மாதிரி இருக்கும். இப்போ இப்போ அவன் விளையாடவில்லை அப்படின்னா சேம், அவன்னா ஹீ தானே, ஸோ நம்ம வந்து டஸ் நாட் ஆட் பண்ணோம். ஸோ ஹீ டஸ் நாட் பிளே. இப்போ அவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு வச்சோம்னா, சாரி, அவர்கள் வரவில்லை அப்படின்னா வி டு நாட் கம். அது போல அவள் வரவில்லை அப்படின்னா ஷி டஸ் நாட் கம். ஸோ ஐ யூ வி தே இந்த சப்ஜெக்ட் வந்தா டு நாட் ஆட் பண்றோம். ஹி ஷி இட் நேம் வந்தா டஸ் நாட் ஆட் பண்றோம். எதுக்கு அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்றதுக்கு. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவர்கள் டிவி பார்க்கவில்லை. அவர்கள்னா தே, டிவினா டிவி தான், பார்க்கவில்லை. டிவி பார்க்கறது மூவி பார்க்கறத நம்ம வாட்ச் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஸோ வாட்ச் போட்டிருக்கோம். இது ஒரு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு, தே. ஐ யூ வி தே வந்தா நம்ம என்ன ஆட் பண்ணணும், டு நாட். ஸோ அவர்கள் டிவி பார்க்கவில்லை, தே டு நாட் வாட்ச் டிவி. இப்போ இதுக்கு பதிலாக ஹீ ஷி இட் நேம் வந்து நான் டஸ் நாட் ஆட் பண்ணியிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவள் காரமான உணவு சாப்பிடவில்லை. அவள்னா ஷி, காரமான உணவு அப்படின்னா ஸ்பைசி ஃபுட், சாப்பிடவில்லை. ஃபர்ஸ்ட் சாப்பிட்றதுக்கு என்ன, ஈட். இங்க வந்து சாப்பிடவில்லை அப்படின்னு இருக்கு. ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ், அதனால நம்ம டஸ் நாட் ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். அவள் காரமான உணவு சாப்பிடவில்லை அப்படின்னா ஷி டஸ் நாட் இட் ஸ்பைசி ஃபுட். இதுல வேர்பு ஈட் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம எஸ் ஆட் பண்ணிடக்கூடாது. அந்த எஸ்ஸை தான் எடுத்து நம்ம டஸ் நாட்னு போட்டிருக்கோம். நார்மலா ஐயூ வி தே வந்து டு நாட் போடுறோமா. ஸோ ஹீ ஷி இட் நேமுக்கு நம்ம ஏன் டஸ் போடுறோம்னா, இந்த வேர்பு கூட சேர்ற எஸ்ஸை தான் எடுத்து நம்ம அதை டஸ்ஸா சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து அதே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல எப்படி கொஸ்டின் மேக் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சேம் அதே தான், ஐ யூ வி தே இந்த சப்ஜெக்ட்லாம் வந்தா இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, டூ டஸ், அதே தான், சேம் தான். அதே டூவை நம்ம சப்ஜெக்ட்க்கு முன்னாடி கொண்டு வந்தா the sentence converted to the question. Okay, next one, he she it name அந்த சப்ஜெக்ட்லாம் வந்தா நம்ம டஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வரோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். உனக்கு டீ பிடிக்குமா. உனக்குன்னா யூ, டீனா டீ தான், பிடிக்கிறதுனா லைக். ஸோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பிடிக்குமா. ஆக்சிலரி வெர்ப் என்னது, யூ. ஐ யூ வி தே வந்தா நம்ம யூ டூ தான் முன்னாடி கொண்டு வரோம். ஸோ டு யூ லைக் டீ, உனக்கு டீ பிடிக்குமா அப்படின்னா டு யூ லைக் டீ. ஏன்னா ஐ யூ வி தே அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஆக்சிலரி வெர்ப் டு. ஸோ நம்ம டூவை வந்து முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். ஸோ டு யூ லைக் டீ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவள் வேகமாக ஓடுகிறாளா. அவள்னா ஷி, வேகமாகனா ஃபாஸ்ட், ஓடுறாளா. ஸோ ஓடுறது வந்து ரன். இப்போ இது வந்து ஒரு கொஸ்டின் இல்லையா, அவள் வேகமாக ஓடுகிறாளா. ஸோ நம்ம ஆக்சிலரி வெர்பை சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வரணும். இது என்னது, சப்ஜெக்ட் வந்து ஷி. ஸோ ஹி ஷி இட் நேம் இந்த சப்ஜெக்ட்லாம் வந்தா டஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை முன்னாடி கொண்டு வரும். ஸோ நம்ம அதான் பண்ணியிருக்கோம். அவள் வேகமாக ஓடுகிறாளா, டஸ் ஷி ரன் ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்தது கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா நெகட்டிவ் கொஸ்டின். இப்போ ஐ யூ வி தே அந்த சப்ஜெக்ட் வந்தா டோன்ட் யூஸ் பண்ணணும். எதுக்கு, சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி. ஹி ஷி இட் நேம் அந்த சப்ஜெக்ட்லாம் வந்தா டஸ் நாட்டை வந்து சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். இந்த சென்டென்ஸ்ல எப்படி இருக்கும்னா, இப்போ நார்மலா கொஸ்டின் எப்படி கேட்போம், நீ அவள் சாப்பிடுகிறாளா அப்படின்னு கேட்போம். இதுல வந்து நெகட்டிவ் கொஸ்டின்னா அவள் சாப்பிடவில்லையா, அதுல ஒரு இல்லை அப்படிங்கிற வார்த்தை ஆட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு காய்கறிகள் பிடிக்கவில்லையா. உங்களுக்குன்னா யூ, காய்கறிகள்லாம் வெஜிடபிள்ஸ், பிடிக்கவில்லையா. ஸோ பிடிக்கிறது வந்து லைக். ஸோ இப்போ பிடிக்கிறதா அப்படின்னு கேட்டால் அது வந்து பாசிட்டிவ் கொஸ்டின். ஸோ நம்ம டூ வந்து ஆக்சுவலி
சப்ஜெக்ட்க்கு முன்னாடி கொண்டு போயிருப்போம். ஆனா இது என்னது பிடிக்கவில்லையா, கொஸ்டினே நெகட்டிவா இருக்கு. ஸோ நம்ம do not அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை முன்னாடி கொண்டு போறோம். do not you like vegetables, you வந்திருக்கு. ஸோ IUV வந்தா do not. நெக்ஸ்ட் ஒன், அவள் பள்ளிக்கு செல்வதில்லையா. ஸோ அவள்னா ஷீ, பள்ளிக்குன்னா டு ஸ்கூல். அந்த இக்கு இருக்கு இல்லையா, பள்ளினா ஸ்கூலு, இக்கு ஸோ டு ஸ்கூல். செல்வதில்லையா, செல்வதுன்னா போறது, ஸோ கோ. இல்லையா, இப்போ செல்கிறாளா அப்படின்னு கேட்டிருந்தா அது வந்து பாசிட்டிவ். ஸோ நம்ம டஸ் மட்டும் ஆட் பண்ணியிருப்போம். எப்படி சொல்லியிருப்போம், டஸ் ஷீ கோ டு ஸ்கூல். ஆனா இதுல என்ன கேட்டிருக்காங்க, செல்வதில்லையா, அதுலயே ஒரு இல்லை. ஸோ டஸ் நாட் ஷீ கோ டு ஸ்கூல். அவள் பள்ளிக்கு செல்வதில்லையா, டஸ் நாட் ஷீ கோ டு ஸ்கூல். ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதோட ஆக்சிலரி வெர்ப் வந்து டூ அண்ட் டஸ். நம்ம கொஸ்டின் கேட்கும் போதும் நெகட்டிவா சேஞ்ச் பண்ணும்போதும் அந்த ஆக்சிலரி வெர்பை நம்ம யூஸ் பண்றோம். ஐ யூ வி தே இந்த சப்ஜெக்ட் வந்தா டூ அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப், ஹி ஷி இட் நேம் வந்தா டஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்றோம். அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஈஸி இங்கிலீஷ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டினியூஸா நம்ம நெக்ஸ்ட் டென்சஸ் வந்து வீடியோ போடுறோம், அதை பாருங்க. தேங்க்யூ.